ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனை நீர் மகிமைப்படுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனத்தில் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வாரும். கால நிலைகளை எங்களுக்கு அனுகூலமாக்கி தாரும். நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல வார்த்தைகளை தந்து தெய்வ நாமத்தை இந்த நாளிலே உயர்த்த கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இருக்கப்பட்டோம் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. இருக்கப்பட்டோம் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தோம், ஒற்றடி தன்னில் தொதிய தேவன். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தோம், ஒற்றடி தன்னில் தொதிய தேவன். பாதுகாத்தாய் அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென். பாதுகாத்தாய் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அறிவு போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். அறிவு போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க, என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரநேமியா ஆவியை அழிப்பே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரநேமியா
ஆவியை அழித்து திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அல்லேலூயா அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அவரை போற்றி அல்லேலூயா என்றார் தேவனா சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். 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 இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். நேற்று இந்த காலையில் உங்களோடு கூட ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். சொல்லப்போகிற வார்த்தைகள் இந்த நாளில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வசனத்தை மட்டும், உபாகமத்தின் புஸ்தகம் டியூட்ரானமி 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பது என்பது பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பரிபூர்ணம் என்றால் என்ன என்று சொல்லுகிறேன். குறையில்லாத ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நீங்க படிக்கும்போது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியுது. அப்பொழுது என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அப்பொழுது என்று சொன்னால் எப்பொழுது என்கிறதான ஒரு கேள்விக்குறியை நாம் கேட்டு அதற்குள்ளாய் கடந்து போனால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் இப்பொழுது கேட்கிறேன், அப்பொழுது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது எப்பொழுது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் 2 வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். 2 வசனம். முதல் வசனம், 8ஆம் வசனம். இந்த 2 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ முதல்ல படிக்க வேண்டியது 1ஆம் வசனம். நான் உனக்கு முன்பாக
போதும். இப்போ 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லா வேலைகளிலும் கனியிலும் ஆமென். இந்த 30வது அதிகாரத்தில் 20 வசனம் இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 20 வசனங்களில் 15 வசனத்துக்கு பின்பகுதியில் ஒரு சாபமான காரியம், அதற்கு முந்தின பகுதியிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும், ஆசீர்வாதமும் சாபமும். இப்போ நாம் வாசித்ததான இந்த 9வது வசனம், அது சாபமா ஆசீர்வாதமா? சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதம், சாபம் அல்ல. அது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் 4 காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் 4 விதமான ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். ஒன்று, உன் கைகள் செய்யும் எல்லா வேலை, ஒர்க், வேலையில உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். உன் கற்பத்தின் கனியில உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். உன் மிருக ஜீவனில பரிபூர்ணமான ஆசீர்வாதம். உன் நிலத்தின் கனியில பரிபூர்ணமான, சத்தமா சொல்லுங்க, எதுலாம்? எதுல எல்லாம்? வேலையில, கற்பத்தின் கனியில, மிருக ஜீவன்ல, நிலத்தின் கனி. இது 4 காரியத்திலும் தேவன் நம்ம என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பூரணமான ஆசீர்வாதம். பூரணமான ஆசீர்வாதம் இந்த 4 விதமான காரியத்தில் நமக்கு இருக்கு. இந்த 4மே ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒன்று. ஒரு நல்ல வேலை, நல்ல, சத்தமா சொல்லுங்க, நல்ல வேலை, கற்பத்தின் கனி, பிள்ளைகள், அப்படிதானே? பிள்ளைகள் நமக்கு வேணும். மிருக ஜீவன் வேணுமா வேண்டாமா? வேணும். அடுத்து நிலத்தின் கனி, நிலத்தின் கனி வேணுமா வேண்டாமா? வேணும். இது 4மே நமக்கு வேணும். இது 4மே ஆண்டவர் நமக்கு தர ரெடி. ஆனா ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு டிமாண்ட் ஆண்டவர் வைக்கிறார். இதெல்லாம் நான் உனக்கு செய்யணும் அப்படின்னா மேல இருக்கிற வசனம் சொல்லுது, நீ மனம் திரும்பு. மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு என்ன செய்? செவி கொடுத்தான். நீ மனம் திரும்பு, நீ என் சத்தத்துக்கு செவி கொடு. இதுதான் 28வது அதிகாரம் உபாகமத்தின் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் கீழே சொல்லப்படுகிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து தங்கும். அது நடக்கும். செவி கொடுத்தால் நீங்கள் மனம் பொருந்தி, ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் பலனை புசிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப செவி கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியம். செவி கொடுப்பது என்பது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது. ஏனோ தானோன்னு வார்த்தையை கேட்டு விட்டுறக்கூடாது. இங்கே தேவ ஜனங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கற்பத்தின் கனி, உன் வேலை, உன் மிருக ஜீவன், அப்புறம் உன் வயல், இந்த 4ஐயுமே நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இங்க உபாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதே பிளஸிங்க ஆண்டவர் தாவீது மூலமா 128வது சங்கீதத்தில் ரொம்ப அருமையா சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. சொல்லியிருக்காரா சொல்லியா? என்ன சொல்லியிருக்காரு? உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். கர்த்தர் உன்னை சியோனில் இருந்து என்ன செய்வார்? நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இஸ்ரவேலின் எருசலேமின் வாழ்வை, இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அப்ப அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது,
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருக்கணும்னா அந்த புருஷன் எப்படியா இருக்கணுமா? கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த காலையில கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் மத்தியில இங்கே நாம் முதலாவது வாசித்ததான வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற நீ உன் கைகள் செய்யும் எல்லா வேலை, எல்லா வேலை. இன்னைக்கு வேலை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு வேலை இல்லாம நிறைய பேர், இன்னைக்கு இந்தியாவிலே அநேக வாலிபர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் பேருக்கு ஆண்டவர் வேலை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் பேருக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? வேலை கொடுத்திருக்கிறார். அப்போ சொல்றாரு, உன் 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 வேலையில நீ செய்யும் எல்லா வேலையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கட்டளையிடுவேன். அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அந்த வேலையில தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருக்கு. தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வேலையின் மேல இருக்கு, நம்ம மேல இருக்கு. ஆனா அதற்கு ஒரே ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பணும். எதுல மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு நான் வரேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேலை, தேவன் தான் நமக்கு தந்திருக்கிறார். வேலையா இருக்கலாம் அல்லது தொழிலா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஒருவேளை நாம் வண்டி ஓட்டுகிறவர்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு தந்த வேலை. இது யார் தந்த வேலை? கர்த்தர் தந்த வேலை. சிலர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு படித்தேன், எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு செஞ்சேன், எக்ஸாம் எழுதினேன், நான் அப்படிதான் பாஸ் பண்ணினேன். ஐயா, எல்லாம் ரைட்டு தான். நீ படிச்ச, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போன, ஏன்னா எக்ஸாம் எழுதின, ராத்திரி பகலா படிச்ச, கோச்சிங் சென்டருக்கு போன, பணம் செலவு எல்லாம் சரிதான். ஆனா ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ, சத்தமா சொல்லுங்க, ஜெயமோ. அப்ப நமக்கு ஜெயத்தை தந்தவர் யாரு? அப்ப நமக்கு தந்திருக்கிற வேலையை தந்தது யாரு? சின்ன வேலையோ பெரிய வேலையோ, கிளர்க்கு வேலையோ பெரிய ஆபீசர் வேலையோ, எந்த வேலையா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு தந்த வேலை. அல்லேலூயா. அப்ப இந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு நம்ம செய்கிற வேலையை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரா? நம்முடைய கையின் பிரயாசத்தை, உன் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரா? நீ செய்யும் எல்லா வேலையிலும், எல்லா வேலையும். சில ஆட்கள் இருக்காங்க, ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்களே என்ன செய்வாங்க? செய்வாங்க. வேற யாருக்கு அந்த வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? சாட்டிஸ்பாக்சன் இல்லை அவங்களுக்கு. அந்த வேலையில என்ன இருக்காது? திருப்தி இருக்காது. நாங்களே செய்யணும். அப்ப அவங்களே செஞ்சுட்டு அப்புறம் சொல்லுவாங்க, நானே இந்த வீட்டில் கிடந்து என்ன செய்யறேன்? கஷ்டப்படுறேன், நானே கஷ்டப்படுறேன். ஏன்னா அவங்களுக்கு திருப்தி இல்லை, அதனால செய்யறாங்க. ஆனா எல்லா வேலையிலும், அது அடுப்பு வேலையா இருக்கட்டும், வீட்டு வேலையா இருக்கட்டும், வெளி வேலையா இருக்கட்டும், எந்த வேலைகளா இருந்தாலும் சரி, இந்த வேலைகளை செய்ய பலனை தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இந்த பலனை தருகிறவர் கர்த்தர். அப்போ எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ பெறணும் அப்படின்னா, முதல்ல உன் வேலையை குறித்து ஒரு உயர்வான எண்ணம் உனக்கு இருக்கணும். எப்படி இருக்கணும்? உயர்வான எண்ணம். சாதாரணமான எண்ணம் இருக்கக்கூடாது. எனக்கு தந்திருக்கிற வேலை ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை நான் பார்க்கிறேன்னா, இந்த வேலை உயர்வா நினைக்கணும். இது என்ன போய் ஒரு நம்ம நினைக்கிறோம், 2 வேலை, 2 வயர் எடுத்து சொருவிட்டா முடிஞ்சிரும், கரண்ட் எரிஞ்சிருமா? அதுக்கு எத்தனை ஷாக் அடி வாங்கியிருக்கணும் ஜெய்சிங்க மாதிரி. வேலைக்கு வரும்போது ஐயா டெஸ்டர் இல்லை, ஐயா ஸ்க்ரூ டிரைவர் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை நல்லா கவனிச்சு பாருங்க. அது எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை உயர்ந்த மதிப்போடு கூட எண்ணணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஃபைலை கொண்டு வந்து கையெழுத்து போட்டா நான் அதுதான் பெருசுன்னு நினைக்காது. நீ அங்க போகணும்னா கீழே இருந்து தான் மேலே போகணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கீழே இல்லாம கீழே இருந்து நீ மேலே போகணும் அப்படின்னா டைரக்டா ஐஏஎஸ் போக முடியாது இல்லையா? போக முடியாது. அதுக்கு படிக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும், பல வருஷம் படிக்கணும். ஒரு முறை ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான், போச்சு.
அவன் ஒரே எழுதுல பாஸ் பண்றான், உடனே அவன் கலெக்டர் ஆயிட முடியுமா? முடியாதுங்க. கலெக்டர் ஆயிட முடியாது. கலெக்டர் ஆகணும்னா பல வருஷங்கள் ஆகும். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற வேலை, கர்த்தர் தந்த வேலை. யார் தந்த வேலை? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அது பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எந்த வேலையா இருந்தாலும், எந்த தொழிலா இருந்தாலும் அதை எப்படி எண்ணணும் சொல்லுங்க? மேன்மையா எண்ணணும். மேன்மையா எண்ணணும். சாதாரணமா நினைக்காத உன் வேலை. உன் வேலையை கர்த்தர் உன்னை நம்பிதான் தந்திருக்கிறார், வேற யாரையும் நம்பி தரல. உன் மேல ஆண்டவர் ஏதோ ஒன்றை கண்டதுனால கர்த்தர் அந்த வேலைக்கு சூட்டபிளான பர்சன் நீதான், வேற யாரும் இல்லை. அவர் செலக்ட் பண்றார். மனுஷன் செலக்ட் பண்றதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். ஆனா கர்த்தர் செலக்ட் பண்ண ஒரு நாள் என்ன ஆகாது? ஃபெயிலியர் ஆகாது. அப்போ உன் வாழ்க்கையில தேவன் தந்ததான வேலையை குறித்ததான ஒரு உயர்வான எண்ணம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும். வாசிக்கலாமா? நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம், தி புக் ஆஃப் நெகேமியா எங்க இருக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் யோபுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்களா? நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாருங்க சொல்ற இந்த வார்த்தையை? சத்தமா சொல்லுங்க. யார் சொல்றா? நெகேமியா. யாருக்கிட்ட சொல்றான்னு தெரியுமா? யாருக்கிட்ட? இந்த எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு போயிட்டு 1ஆம் அதிகாரத்தில் இந்த செய்தியை கேட்கிறான் நெகேமியா. ஆண்டவர் சமூகத்தில் அவன் அழுது உபவாசிக்கிறான். ராஜா முன்பதாக போகும்போது ராஜா கேட்கிறார், நெகேமியாவே உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ ஏன் துக்கத்தோடு இருக்க அப்படின்னு போது அவன் சொல்றான், ஐயா எங்க முற்பிதாக்களின் அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு போயிட்டு, பட்டணம் இடிக்கப்பட்டு தீக்கரை ஆயிட்டு, நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ராஜா கிட்ட சொல்லும் போது, ராஜா அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்றார். இவன் அந்த அலங்கத்தை கட்டணும், எருசலேமின் அலங்கத்தை நான் கட்டணும், நான் போன எனக்கு அனுமதி கொடுங்கன்னு உடனே ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிறார். இந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்து மக்களோடு கூட பேசும்போது சொல்றான், இந்த நல்ல வேலையை செய்வதற்கு உங்களுடைய கரங்களை என்ன செய்யுங்க, திடப்படுத்துங்கன்னு சொல்றார். வேலையை கட்ட ஆரம்பிச்சாங்க. மதில் சுவர் கட்ட ஆரம்பிச்சாச்சு. சுவர் வேலை ஆரம்பிச்ச உடனே சன்பல்லாத்து தொபியா என்கிறதான 2 பேர் நெகேமியாவுக்கு விரோதமா எழும்பி வரான். நீங்க கட்டக்கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. அவன் நான் கட்டுவேன், இது கர்த்தர் எங்களுக்கு தந்த தரிசனம், இதை நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இவங்க பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. இவங்க பேச்சுவார்த்தை எப்படி சமரசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும், நீங்க 1ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அலங்கத்தை முடித்ததையும் நாங்க அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு சன்பல்லாத்து தொபியா மற்ற பகைஞர்கள் எல்லாரும் கேட்டபோது பள்ளத்தாக்கிலே தோத்திரம் போதுமா? இங்கே பாருங்க, இவர் அலங்கத்தை கட்டியாச்சு. அலங்கத்தை கட்டணும்னு சத்துரு எழும்பிட்டான். எழும்பி இப்ப என்ன சொல்றான், இவன்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ண வர்றாங்க. வா நம்ம ஓனேம் என்கிற பள்ளத்தாக்கில் ஒரு கிராமத்தில் உட்கார்ந்து பேசுவோம். அப்போ நெகேமியாவுக்கு தெரியுது, இது இவன் சமரசம் பண்ண வரல, இவன் எனக்கு ஏதோ என்ன செய்ய போறாங்க, தீங்கு செய்ய போறாங்க. தீங்கு செய்ய போறாங்க என்பது நெகேமியாவுக்கு நன்றாக தெரிந்தது. நன்றா தெரிஞ்சதுனால அப்போ அவன் நெகேமியாவுக்கு ஆள் அனுப்பி விட்டவங்கிட்ட சொல்றான், என்ன சொல்றான், நான் பெரிய வேலை செய்கிறேன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்ன வேலை செஞ்சாரு நெகேமியா? என்ன வேலை செஞ்சாரு? நம்ம பாஷையில சொன்னா செங்கல் எடுத்து கொடு, சாந்து எடுத்து கொடு, அந்த வேலையை செய்யி,
இந்த வேலையை செய் என்கிறதான வேலை வாங்குகிற ஒரு காரியம் அல்லது அலங்கத்தை கட்டுகிற ஒரு வேலையில ஈடுபட்டுக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை? என்ன வேலை? உண்மையிலே அது பெரிய வேலை தான். எருசலேம் நகரத்தை சுற்றிலும் மதில் சுவர் கட்டப்பட வேண்டும் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அந்த வேலை அவனுக்கு பெருசா இருந்தது. ஆனா அவன் இருந்த இடம் எங்க தெரியுமா? அவன் எங்க இருந்தான்? எங்க இருந்தான்? நெகேமியா எங்க இருந்தான்? சத்தமா சொல்ல தெரியாதா? படிக்கல நீங்க? ராஜாவினுடைய பானபாத்திரக்காரன். ராஜாவினுடைய அரண்மனையில ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன், அதாவது சாப்பாடு பரிமாறுகிறவன். அப்படி உயர்ந்த அந்தஸ்துல இருந்தவன் இப்ப வந்து எங்க நிக்கிறான்? அலங்கம் கட்டுகிற இடத்துல. இப்ப அவன் சொல்லி இருக்கலாம், நான் ராஜாவின் அரண்மனையில வேலை செஞ்சேன், அது எனக்கு பெரிய வேலை அப்படின்னு அவன் சொல்லல. இப்போ நான் செய்கிற வேலை பெரிய வேலை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் செய்கிற வேலை பெரிய வேலை. நான் அதனால மேல இருந்து நான் கீழே இறங்கி வரமாட்டேன். நீ வேணும்னா என்ன செய், மேல பேசுங்க, கொஞ்சம் மேல வா. அப்படிதானே? அப்படிதான் பேசுறார். இதுக்கு நீங்க அமைதியா இருக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்க யாருமே இந்த புத்தகத்தை படிக்கலன்னு அர்த்தம். நீங்க யாருமே இதை சரியா என்ன செய்யல? சண்டே ஸ்கூல் டீச்சருக்கும் தெரியல. அப்படிதான் தெரியுது எனக்கும். எங்க இருந்தாவது ஒரு பக்கம் வரணும்ல வார்த்தை. என்ன அவன் சொல்றான், நான் ராஜாவின் வேலையை செய்கிறேன். நான் யாருடைய வேலையை செய்கிறேன்? ராஜாவின் வேலையை செய்கிறேன். நான் இறங்கி வரக்கூடாது, நான் வரக்கூடாது. எனக்கு தந்திருக்கிற வேலை பெரிய வேலை. சொல்லுங்க, என்னை நம்பி ஆண்டவர் தந்திருக்கிற வேலை பெரிய வேலை. அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் ஊழியம் ஆண்டவர் ஒன்ன நம்பி தந்தது. இது சாதாரண வேலை இல்லை. இது எப்படிப்பட்ட வேலை? ஆமா, அது அசதியா செஞ்சா அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். தேவன் உன்னுடைய கையில தந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியமும் அது தேவன் தந்த வேலை. இந்த வேலை நீ எப்படி நினைக்கணும்? உயர்வா நினைக்கணும். எதை நினைக்கணும்? உயர்வா நினைக்கணும். இத போய் எனக்கு பாஸ் ஐயா தந்திருக்காரு, இந்த பாயை கூட்ட சொல்லி, இதை போட சொல்லி இல்ல. எந்த வேலையை ஆண்டவர் நமக்கு தந்தாலும் அந்த வேலையை நாம் உயர்வா எண்ண வேண்டும். நெகேமியா சொல்றான், நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சன்பல்லாத்துக்கிட்ட அவன் போகலைங்க. நீங்க கீழே இருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 52 நாளைக்குள்ள அந்த 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 மதில் முழுசு என்ன செஞ்சிட்டாங்க? கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டும்போது எப்படி இருந்தான் தெரியுமா? ஒருத்தங்கையில ஈட்டி வச்சிருந்தான், ஒருத்தங்கையில செங்கல்ல தூக்கி கொடுத்திருந்தான். தூங்கல. ஏன்னா சன்பல்லாத்து தொபியாக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்க ஆச்சரியப்படும் விதமாய் நெகேமியா சொல்றான், நான் செய்கிற வேலை பெரிய வேலை. ஆமென் அல்லேலூயா. எந்த வேலைங்க? எந்த வேலையாய் இருந்தாலும் நான் செய்கிற வேலை பெரிய வேலை. அதை உயர்வா நினைக்கணும், அதை உயர்வா நினைக்கணும். செய்யும் தொழிலே, சொல்லுங்க, செய்யும் தொழிலே தெய்வம். அப்படி சொல்லுவான், செய்யும் தொழிலே தெய்வமா. நீ செய்கிற தொழில் எதுவோ அது உனக்கு தெய்வம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அந்த தொழிலை உயர்வா நீ கடவுளை நினைக்கிற மாதிரி, கடவுளை நினைக்கிற போது போல நீ என்ன செய்யணும்? உயர்வா நினைக்கணும். கடவுளுக்கு முன்பாக நீ எப்படி இருப்ப? எப்படி இருப்போம் கடவுளுக்கு முன்னால? தாவீது சொல்றான், பயத்துடனே நடுக்கத்தோடு கூட அவர் சந்நிதி முன் நீ ஆண்டவருக்கு முன்னால எப்படி நிற்ப? சொல்லுங்க. அப்ப நம்ம செய்கிற தொழில நம்ம இப்படிதான் செய்யணும். அதுதான் செய்யும் தொழிலே தெய்வம். உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற வேலை உன்னதமான வேலை, அது உயர்வான வேலை. அந்த உயர்வான வேலையில நீ எப்பவும் நினைக்கணும், தேவன் எனக்கு இந்த வேலையை தந்திருக்கிறார் என்று உயர்வான எண்ணத்தோட சொல்லணும், நான் செய்கிற வேலை பெரிய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போய் நான் வரமாட்டேன். ஆனா நான் செய்கிறது ராஜாவினுடைய வேலை. நெகேமியா சொல்றான், நான் செய்கிறது யாருடைய வேலை? ராஜாவின் வேலை. நாம் செய்கிறது ராஜாவின் வேலை. நான் வர முடியாது. நீ வேணா கீழே இறங்கி வா, நான் வரமாட்டேன். நீ வேணா மேலே ஏறி வா, நான் வர்றதுக்கு இல்ல. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. ஏன்னா தேவன் அவனை நம்பி ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை கண்ணுங்கருத்துமா செஞ்சான். ஆண்டவர் நம்மை நம்பி
தந்திருக்கிற ஊழிய பொறுப்புகள், ஊழிய பொறுப்புகளில் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதை உயர்வா நினைக்கணும். தேவன் என்ன நம்பி தந்திருக்கிறார் இந்த ஊழியம், தேவன் என்ன நம்பி தந்த இந்த ஊழியத்தை நாம் உயர்வாக நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவன் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். அப்பா கனம் பண்ணுவாருங்க. மனுஷன் இந்த உலகத்துல கனம் பண்ணாம போட்டும், கவலைப்படாத. தேவன் உன்னை கனம் பண்ணுகிறவர். நீ செய்கிற வேலை பெரிய வேலை. நெகேமியா ராஜாவின் வேலையை செய்தான், அதனால அதை உயர்வாக எண்ணினான். இரண்டாவது, வேலையை செய்யும் போது நம்ம எப்படி செய்யணும்? இன்னைக்கு வேலை செய்யறோம், நல்லதுதான். எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல வேலை கொடுத்திருக்காரு, தொழில் செய்கிறோம், நல்லதுதான். இந்த தொழில அல்லது வேலையில நம்ம எப்படி இருக்கணும்? வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு ஆமென் 3 வேளையும், தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். அப்படின்னா தேவன் உனக்கு தந்திருக்கிற வேலையை நீ துவங்குவதற்கு முன்பதாக அல்லது செய்வதற்கு முன்பதாக உனக்கு என்ன வேணும்? ஜெபம் வேணும். ஜெபம் செய்யணும். நீ ஜெபம் பண்ணிட்டு நீ வேலையை செஞ்சுப்பார், உன் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது எந்த ஆபத்தும் வராது. வண்டி ஓட்ட போறோம், வண்டியில போறோம், ஜெபம் பண்ணிட்டு வண்டியில ஏறு, ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இங்கே தானியேலை குறித்து வேதம் சொல்லுது. தானியேல் பாபிலோனிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு வந்தவன். ராஜாவின் சமூகத்தில் அவனை உயர்ந்த பதவியில கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். ஆனா அவன் கூட இருந்தவங்க எல்லாரும் தானியேலுக்கு விரோதமா எழும்பினாங்க. எழுப்பி அவன்கிட்ட ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. கடைசியாக இவன் யெகோவா தெய்வத்தை வணங்குகிறான் என்று சொல்லி அப்படி ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு இவனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடினார்கள். ராஜா அந்த பத்திரத்தை கையெழுத்து போட்டார், இவனுக்கு சிங்க கபியில போட்டுடலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த செய்தி அவன் கேள்விப்பட்ட போதும் தான் எப்போதும் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும், சொல்லுங்க, தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி ஜெபம் பண்ணா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா. உன் தொழில ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா நீ முழங்கால நின்னு பார், உன் தொழில கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, உன் வேலையை கர்த்தர் வேலைக்கு போறதுக்கு முன்னால முழங்கால் நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தர் எனக்கு தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நான் வேலைக்கு போறேன் ஆண்டவரே, என் வேலையில உயர் அதிகாரிகள் கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும். என்னால எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது, எந்த வேலையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த ஞானத்தை எனக்கு தாரும். ஜெபம் பண்ணு. நீ வேலை செய்கிற இடத்துல சன்பல்லாத்துக்கள் வரலாம், தோபியாக்கள் எழும்பலாம், நீ அதை பத்தி கவலைப்படாத. கர்த்தரும் கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தரும் கூட இருந்தா சன்பல்லாத்தை தோபியாவையும் காலை கீழே கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. நீ ஜெபிக்காம போனன்னு சொன்னா நீ தான் அவங்க உனக்கு மேலே ஏறுவான். தானியேல் ஜெபம் பண்ணா, முழங்கால் போட்டான். எப்படி ஜெபம் பண்ணா? அவர் யாருங்க? நிதியமைச்சர், பெரிய பொறுப்புல இருக்கிறார் பாபிலோன் தேசத்துக்கு. பாபிலோன் தேசத்துல பெரிய பொறுப்புள்ள வேலையில இருக்கிறார். அவர் போய் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணாரு? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார், ஸ்தோத்திரம் செலுத்தினார். இன்னைக்கு நம்ம முழங்காலும் போடுறது இல்ல, நம்ம வாயில எது வர்றது இல்ல. இன்னைக்கு எல்லாரும் கேட்டா முட்டி வலி. என்ன வலி சொல்லுங்க? முட்டி வலி. முழங்கால் போட முடியல. இது ஒரு சாக்கு போக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு. நீ முட்டி போட்டு பாரு, முட்டி வலி மாறிடும். விசுவாசம்ல பார்த்தீங்களா? அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, தானியேலுடைய நிலைமை இன்னைக்கு நமக்கு யாருக்கும் வரல.
அவனை எங்க தூக்கி போட சொல்லியிருக்காங்க? சிங்கம் ரெடியா இருக்கு தானியேலை முழுங்கிறதுக்கு. ஆனா இவன் ஜெபம் பண்றான், ஸ்தோத்திரம் பண்றான். என்ன ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பான்? ஆண்டவரே, என்ன எருசலேமில இருந்து கொண்டு வந்தீர், இந்த தேசத்துல கொண்டு வந்தீர், நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்துல வந்தேன், எனக்கு நல்ல வேலையை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ராஜாவுக்கு முன்பதாக என்ன மறைபொருள்களை வெளிப்படுத்த வைத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்ப சிங்க கவியில போட போறாங்க, அதற்கும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்க கவியில போட்டாலும் என்னை காப்பாற்றுவீர் என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு இப்படிதான் சொல்லியிருப்பான். அப்படிதானே? அப்படிதானே ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பான். இல்ல வேற எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். அவன் ஜெபம் பண்ணா கர்த்தர் அந்த வேலை ஸ்தலத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு. உனக்கு விரோதமா யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் எழுதட்டுமே, உனக்கு விரோதமா யாரெல்லாம் பொய் சாட்சி சொல்லட்டுமே, நீ உண்மையா இருந்தனா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உன் எஜமான் உன்னை வந்து நீ தப்பு செஞ்சவன்னு சொல்ல மாட்டாங்க. உன் ஜெபம் அப்படி இருதயத்தை மாற்றும். உன் ஜெபம் உனக்கு விரோதமா எழும்பினவர்களை உன் பாதத்தடியில கொண்டு வந்து நிறுத்தும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. நீ செய்கிற வேலையில ஜெபம் ரொம்ப முக்கியம். அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, பிசினஸ்ல கூட ஜெபம் இல்லைன்னா பிசினஸ் போயிடும். முழங்காலே நின்று ஜெபம், முழங்கால. இன்னைக்கு என்னால் நிறைய பேரை சாட்சி சொல்ல முடியும். நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் அநேக வியாபாரிகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க பின்படல பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க கடைக்கு வராங்க. வேலையை குறித்ததான கரிசனை, என் தேவன் ஒருவர் தான் என்ன இந்த தொழிலில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள வந்த உடனே முழங்கால் நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். நன்றி என்று சொல்லும் போது வாயினால் நன்றி சொல்வது மட்டுமல்ல, கிரியையினாலும் கூட அநேகர் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? அதை செய்கிறாங்க. கிரியையில காட்டணும். நன்றி எதுல காட்டணும்? கிரியை. நன்றியை வாயினால சொல்லக்கூடாது, கிரியையில காட்டணும். அப்போ தேவன் உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை உன் வேலையில் தர வேண்டுமானால் உன் வேலையை நீ உயர்வா எண்ணணும். உன் வேலையை ஜெபத்துடன் ஆரம்பிக்கணும், ஜெபத்துடன் முடிக்கணும். காலையில போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண போறோமா, ஒரு நிமிஷம் ஆண்டவரே இன்னைக்கு என்ன இந்த சேர்ல வந்து உட்கார வச்சிங்க, என் வேலையை நான் செய்ய போறேன், உங்க அனந்த ஞானம் எனக்கு தேவை, இந்த வேலையெல்லாம் நல்ல முறையிலே முடிக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஜோம் முடிக்கணும். வேலை முடிஞ்ச உடனே ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எனக்கு என்னுடைய வேலையில ஒரு குறை இல்லாதபடி என்னை காத்தீங்களே, வேலை செய்ய உதவி செஞ்சீங்களே, உமக்கு நன்றி, ஆமேன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆமேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு தெரியும், முன்னால இங்க ஒரு சகோதரர் ஒருத்தர் பிஎஸ்என்எல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அக்கௌண்ட் ஆபீசரா இருந்தாங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அப்படி தகப்பனார் ஒரு ஊழியக்காரர். ஒரு அதிகாலையில சேம்பருக்கு போன உடனே ஒரு 10 நிமிஷம் யாரையும் உள்ள வரக்கூடாதுன்றாங்க. 10 நிமிஷம் கழிஞ்சு பெல் அடிச்சாதான் பியூன் கூட உள்ள வரணும். 10 நிமிடம் ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுவார். நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அவங்க வேலையில் போய் உட்கார்ந்த உடனே தேவனை கனப்படுத்தி அந்த நாள் முழுவதும் வேலை செய்யும் போது ஒரு டென்ஷன் இல்லாமல் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க. ஆமென். உன்னுடைய வேலையை நீ ஜெபத்தோடு கூட செய்யணும். மூன்றாவதாக, உன்னுடைய வேலையில பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் என்றால் உன்னுடைய வேலையில பரிசுத்தம் இருக்கணும். என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சுத்தம். அப்படி சொல்றேனே, உன் வேலையில என்ன இருக்கணும்? இப்படியும் சொல்லலாம், உன் வேலையில நம்பகத்தன்மை இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் எனக்கு தந்த வேலையை உண்மையா செய்யணும், ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். வேலையில் எப்படி இருக்கணும்? பேச மாட்டேங்கிறாங்க யாரும். எப்படி இருக்கணும்? ஆமா, உண்மையா இருக்கணும். கர்த்தர் தந்த ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பரிசுத்தம். வேலையில பரிசுத்தம்.
சில ஆட்கள் வேலை செய்வாங்க, அவ்வளவு நீட்டா செய்வாங்க, செஞ்ச மாதிரியே தெரியாது. சில ஆட்கள் வேலை செய்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும். பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம வேலையில ஒரு ஆசீர்வாதம் வராது. யோசேப்பு என்கிற வாலிபன் எங்க இருந்தான்? எங்க வீட்டுல, அப்படிதானே? எங்க இருந்தான்? அரண்மனையில் இருந்தான். பார்வோனுடைய அரண்மனை எகிப்தில் இருந்தான். இல்ல, எகிப்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். ராஜாவுக்கு அடுத்த, அதாவது இப்ப டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் மாதிரி அந்த பதவியில் இருக்கிறார். ராஜா இல்லைன்னா இல்ல, எல்லாமே இவர்தான். ஆனா அந்த இடத்துல கூட பாவம் அவனை வளைத்த போதும் அந்த பாவத்தின் மத்தியில் அவன் பரிசுத்தமா வாழ்ந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னான், இவனுக்குள்ள இருக்கிற ஆவி விசேஷமான ஆவி. யோசேப்புக்குள்ள இருந்ததான ஆவி விசேஷமான. அப்ப விசேஷமான ஆவியாகிய பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருப்பாரானால் நீ வேலை செய்கிற இடத்துல பரிசுத்தமா இருப்ப. ஆமென். நீ யாரு? நான் யாருங்க? கர்த்தருடைய புள்ள. வேலையில பரிசுத்தம் வேணும், தொழில பரிசுத்தம் வேணும், சுத்தம் வேணும். தொழில சுத்தம் இல்லை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் என்னவா இருங்க? உன் வேலையில சுத்தம் வேணும். ஏனோ தானோடு செய்யக்கூடாது எதையும். வந்தோம் போனோம். இன்னைக்கு காலையில சர்ச்சுக்குள்ள வந்தா பார்த்தேன், பழைய சேரு புது சேரு எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்குது. பாவம் தம்பி ஜெபராஜ், அவன் இந்த பழைய சேர்லாம் மாற்றி புது சேர்லாம் தனியாக வச்சு அதை வைக்கும் போதே அப்படி வச்சிருந்தா அவனுக்கு இன்னைக்கு அவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சபை பொருள்கள் எல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும். ஏனோ தானோடு போட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஒரு சின்ன வேலையில கூட இந்த பிள்ளை எப்படி செய்யுது? பரிசுத்தம் வேணும். ஆதியாகமம் 39:9 நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் அரண்மனையில இருந்தாலும் அவன் எப்படி வாழ்ந்தான் சொல்லுங்க? பரிசுத்தமா வாழ்ந்தான். உன் வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உன் வேலையில உன் தொழில வேணுமா? பரிசுத்தம் வேணும். அங்க போய் பாவம் செய்யக்கூடாது, மற்றவங்களோட சேர்ந்துடக்கூடாது. நம்மளும் மற்றவங்களோட என்ன செய்யக்கூடாது? கன்றோட பண்டியோட சேர்ந்த கன்றும் என்னபோன்னு சொன்ன மாதிரி நம்ம தேவனுடைய பிள்ளை என்பதை நம்ம என்ன செய்யணும்? நிரூபித்து காட்டணும். நான் தேவனுடைய பிள்ளை. யோசேப்பு செஞ்சு காட்டினார்ல, நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. அடிமையாய் விற்கப்பட்ட தேசத்துல வந்து நின்று சொல்றா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆமென். உன் கூட கர்த்தர் இருந்தார்னா உன் வேலையில பரிசுத்தம் இருக்கும். உன் கூட இருக்கிறவங்க என்ன பார்த்து சொல்லணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்குள்ள தேவை. 4வது, உன் வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா உண்மை. வேலையில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் வேணும், உண்மை வேணும். உண்மை ரொம்ப முக்கியம். நீதிமொழியின் புத்தகத்தில் சாலமோன் ஞானி சொல்றார், உண்மையுள்ள மனுஷன். ஆமா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரமா. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமானர்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து செய்யாமல், ஆமே, என்ன இல்லாத இருதயம், கபடம் இல்லாத இருதயம். அதுல உங்களை எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து என்கிற வார்த்தைக்கு நான் இப்படி சொல்றேன், உண்மையாயிருந்து. எப்படி இருக்கணும்? உண்மை. பணத்துல உண்மை. வேலை செய்கிற இடங்களில் நம்ம நம்பி பலர் பணம் கொடுக்கறாங்க. அலுவலகத்தில் வேலை செய்யும் போது அந்த பணத்தில் நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உண்மையா இருக்கணும். பணத்தில் உண்மையா இருக்கணும்.
பொருட்கள் உங்களை நம்பி தந்திருப்பாங்க. அந்த பொருள் அலுவலகத்துக்குரியதா இருக்கலாம், அது உனக்குரியது அல்ல. அலுவலகத்துக்குரியது அலுவலகத்துல தான் இருக்கணும், உனக்குரியது உங்க தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியாதுங்க. வேலையில் பெறவே முடியாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த உண்மை இருந்தது, உண்மையா இருந்தான். யோசேப்பு நினைச்சிருந்தான்னா அவ்வளவு 7 வருஷத்துக்குரிய பொருட்களை வாங்கி வச்சிருந்தான் கோடவுன்ல, எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம், செய்யல. கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தான். ஆமென். அவனுக்கு தெரியும் எனக்குள்ள யார் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். என் வேலையில நான் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ எதுலையோ உங்களை நம்பி ஒரு ஆபீசர் நீங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு வேலையை தரார், இந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா உண்மையா செய்வாங்க, கரெக்டா முடிப்பான், உங்களை நம்பிதானே தராங்க. அவருக்கு முன்பாக நீங்க உண்மையா இருங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய உண்மைக்கு ஒரு நாள் பலனை தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. 5ஆவதாக ஒரு கர்த்தருடைய பிள்ளை வேலையில எப்படி இருக்கணும் அப்படின்னா டைம் கீப் அப் பண்ணணும். என்ன கீப் அப் பண்ணணும்? இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் பைபிள்ல இருந்தா நான் சொல்றேன். உனக்கு தந்திருக்கிற வேலை, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். உன் கையின் பிரயாசத்தை என்ன செய்யணும்? சாப்பிடணும். நீ சாப்பிடணும்னா நீ வேலை செய்யணும். நீ வேலை செய்யணும்னா வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எது செய்யணுமா? டைமிங், நேரம். வாசிங்க 127ஆம் சங்கீதம், 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதிகாலமே நேரப்பட எழுந்து, அப்படிதானே? அதானே? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். அப்படின்னா நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையில தரிக்கணும். தரிக்கிறதுனா என்ன? வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணணும், வேலைக்கு போகணும். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், அலுவலக நேரம், ஆபீஸ் டைம், இந்த நேரத்தை நீ என்ன செய்யணும்? ஆமா, அது ஆபீஸுக்கு மட்டும் இல்ல, சர்ச்சுக்கும் தான் சொல்றேன், சர்ச்சுக்கும் தான் சொல்றேன். நேரத்தை கடைபிடிக்க பழகிக்கொள்ளுங்க. ஒரு மிலிட்டரிக்காரங்களை எடுத்துக்கோங்க. அவங்க அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணிடுவாங்க? ஷேவ் பண்ணிட்டு ரெடியா இருப்பாங்க காலையில் எக்ஸசைஸ்க்காக. அவங்க ரொட்டீனாக தான் நடக்கும். அது மழை பெஞ்சாலும் சரி, குளிர் அடித்தாலும் சரி, எது இருந்தாலும் காஷ்மீருக்கு போனாலும் அது செய்யணும், அந்தமானுக்கு வந்தாலும் அதை என்ன செய்யணும்? செய்யணும். அதே போலதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனோடு கூட பேசணும்னா அதிகாலமே எழும்பு. ஆமென் அல்லேலூயா. அப்பதான் நீ அவரை கண்டடைய முடியும். 8 மணிக்கு எந்திரிச்சு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னா அவர் பார்க்க முடியாது. ஆனா வேதம் தான் சொல்லுது, அதிகாலையில் தேடுவோர் என்ன செய்வார்கள்? கண்டடைவார்கள். அதிகாலையில நேரப்பட எழுந்து உன் வேலையில பாரு. அப்படின்னா உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நேரத்தை, எந்த நேரம் உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதோ கரெக்டா போன. ஸ்கூலுக்கு 8:10 டைம், ஸ்கூலுக்கு ஸ்கூல் டைம் எத்தனை மணி? 8:10. ஏஞ்சல் 9 மணிக்கு போவியா? போனா என்ன செய்வாங்க? டீச்சரு விரட்டி விட்டுருவாங்க பாருங்க, கரெக்டா விரட்டிடுவாங்க. ஓடு, ஸ்கூலுக்கு வராத, கேட்டு பூட்டு, ஓடி போயிரு. அப்படிதானே? ஓடி போயிரு. ஆனா டைமிங் நம்ம வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று, இந்த நேரம். இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க நானும் கற்றுக்கொள்ளலாம். அவர் அதிகாலை எழுந்து எங்க போனார்? வனாந்தரத்துக்கு போனார். சாயங்காலத்தில் எங்க போனார்? மலைகளுக்கு போனார். அந்த டைமிங்ல அவருக்கு என்ன தெரியும்? எங்க போகணும், எப்போ வரணும், என்ன செய்யணும். வாழ்க்கையில வேலையில நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும்னா உனக்கு தந்திருக்கிற நேரத்துல நீ சரியாயிரு. சில ஆட்கள் எல்லாம் வேலைக்கு சாயந்தரம் 5 மணி வரை வேலை செஞ்சா 4 மணிக்கு மேல வேலையே செய்ய மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க வேலையே செய்ய மாட்டாங்க. இங்க போவாங்க, அங்க வருவாங்க, அது செய்வாங்க, எதை செய்வாங்க.
எப்படியாயிலும் நேரத்தை கடத்திட்டு இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலையை அடுத்த நாளைக்கு செய்வாங்க. அடுத்த நாளைக்கு அப்படி இருக்காது. அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு, அதே மாதிரி அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்றன்றைக்கு செய்தால் உனக்கு என்ன இல்லை, ஹெட்டேக் வராது. என்ன வராது? வருமா? ஹெட்டேக் வருமா? வருமாமா? வராதுல்ல, ஒரு நாள் வராது. டெய்லி நமக்கு செய்ய வேண்டிய வேலை, கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய சில வேலையை தந்திருக்கார். காலை எழுந்தவுடன் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் வழக்கப்படுத்திக்கோ. பாப்பா வழக்கப்படுத்து. மாலையில விளையாட்டு. நீ விளையாட போகுதா நம்ம பிள்ளைய? விளையாட மாட்டேங்கிறான். கட்டில உட்காந்து விளையாட விட மாட்டேங்கிறமா, உட்காந்துடுறான், டிவி மேலே உட்காந்துடுறான். இல்லைன்னா டியூஷன் துரத்துறோம். இல்ல, விளையாட்டெல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இல்லை. ஆனா காலை எழுந்தவுடன் என்ன செய்யணும்? படிப்பு. ஹலோ, காலை எந்திரிச்சு என்ன செய்யணும்? இங்க இங்க இங்கே பாரு, இங்க பாரு, என்ன செய்யணும்? படிக்கணும். நம்ம படிக்கிறோமா? காலையில் எந்திரிச்சு யார் படிக்கிறியா? நீ படிக்கிறியா? ஐயா நான் 6:30 மணிக்கு மினிபேல இருக்கணும், அதனால படிக்கிறது இல்லை. நீ இல்லை. யாருமே காலையில் எந்திரிச்சு படிக்கலாம். எப்போ படிப்போம்? எப்போ படிப்போம்? கிறிஸ் சொல்லுமா, எப்போ படிப்போம்? எக்ஸாம் டைம் வரும்போது தான். மற்றுள்ள நேரம் அம்மா எழும்பு படி படின்னா யாரும் என்ன செய்ய மாட்டோம்? படிக்க மாட்டோம். ஆனால் அதிகாலை எந்திரிச்சு நீ படிச்சன்னா நீ படிக்கிற பாடமெல்லாம் மைண்ட்ல நிற்கும். வேற எந்த நேரமும் நீ படிக்காண்ட மற்ற வேலையெல்லாம் செஞ்சிரு. அதிகாலை ஒரு 5 o'clock எந்திரிச்சு நல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் படிச்சுப்பார், சூப்பர் ஆயிடுவேன். நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்துடுவீ. நீங்க அதிகாலையில வேலையில தனித்து இருக்கணும். அதே மாதிரி அம்மா மாறும், அதிகாலை எந்திரிக்கணும். 8 மணி வரை தூங்கக்கூடாது. நிறைய இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள்னு அப்படிதான். வயசானவங்க எந்திரிச்சிடுறாங்க, வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறது இல்லை? எந்திரிக்கிறது இல்லை. உன் வேலையில பரிபூர்ணமான ஆசீர்வாதம். கடைசியா தேவன் தந்திருக்கிற வேலையில நம்ம நிலைச்சு நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இங்க அங்கன்னு சாடக்கூடாது. சில ஆட்களுக்கு ஒரு வேலை இருந்துன்னா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும். இங்க அங்கன்னு சாடக்கூடாது. நான் உதாரணம் சொல்றேன், நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்தே தான் சொல்றேன். நான் நீ ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக. தாவீது என்பவன் யார்? தன் எஜமானரை விட்டு போகிற ஓடி போகிற அநேக வேலைக்காரர்கள் இந்த நாட்கள்ல உண்டு. அன்னைக்கே இருந்திருக்கிறாங்க. அநேகர் உண்டா, அநேகர் உண்டு. இன்னொரு வசனம் கூட வாசிங்க பிரதர். நெகேமியா 6:11 படிங்க. நெகேமியா 6:11 படிங்களா? ஆமா, ஒருத்தர் சொல்றான் நான் போகவே மாட்டேன். இங்க சொல்றாரு நாபால் சொல்றான் இந்த நாட்களில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, எஜமானை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? ஓடி போயிடுவாங்க. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேலை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற எதை தந்தாலும் அதில் நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி நிலைத்திருக்கிறோமோ அதே போல ஆண்டவர் தந்த ஊழியம், பொறுப்பு எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யணும்? நிலைத்து நிற்கணும், நிலைச்சு நிற்கணும். கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். அந்த பாடுகளும் கஷ்டங்களின் மத்தியிலும் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம். உன்னுடைய எய்ம், உன்னுடைய லக்கு, உன்னுடைய தரிசனம், உன்னுடைய கோல், அதை நீ அடையணும்னா பாடுகள் வழியாய் நீ கடந்து போகணும். பாடுகள் வழியாய் நீ கடந்து போகும்போது ஒன்றை நினைக்கணும், ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற இடத்துல நான் நிலைத்து நிற்பேன். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வேலையில நான் உண்மையாய் இருப்பேன். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வேலையை நான் உயர்வாய் எண்ணுவேன்.
ஆண்டவர் எனக்கு தந்த வேலையை நான் ஜெபத்தோடு செய்வேன். ஆண்டவர் எனக்கு தந்த வேலையில நான் பரிசுத்தமா இருப்பேன். ஆண்டவர் எனக்கு தந்த வேலையில நான் உண்மையா இருப்பேன். ஆண்டவர் எனக்கு தந்த வேலையை நான் நேரத்தை கடைபிடிப்பேன். நான் நிலைத்து நிற்பேன். இப்போ 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ மனம் திரும்பினால். நெகேமியாவில் நம்ம வாசித்தோம் இல்லையா? நீ மனம் திரும்பு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ மனம் திரும்பு. ஆமென். நீ மனம் திரும்புன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நீ மனம் திரும்ப மகனே, நீ மனம் திரும்புன்னு சொல்றார். 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார் இல்லையா? நீ மனம் பொரு, அப்படிதான் இல்ல, சாரி, உபாகமம் 8ஆம் வசனத்தில் நீ மனம் பொருந்தினால், நீ மனம் திரும்பினால் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் தருவேன். நீ மனம் திரும்பலனா உனக்கு என்ன இருக்கும் தெரியுமா? சாபம். அவைகளும் அது 8வது அந்த வசனம் இல்லை, உபாகமம் அதான் 38 தான். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிறவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். என்ன செய்வாய் அப்படின்னா நீ செய்யணும், செய்யணும், செய்வ. நம்பிக்கை வந்துட்டு ஆண்டவர் சொல்றார் செய்வாய். அப்பொழுது நீ செய்யும் பொழுது இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன்றார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்ப வேண்டிய காரியம் எது? உன் வேலையை நீ எப்படி நினைச்சிருக்கிற? உனக்கு ஆண்டவர் தந்த வேலை, ஆண்டவர் கொண்டு போய் வைத்திருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் நீ எப்படி நினைக்கிற? அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த வேலையை நீ எப்படி ஆரம்பிக்கிற? ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறாயா? ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறோமா? நம்ம காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட்ல என்ன நடக்கும்? பிரேயர். ஜெபம் இல்லாம கிளாஸ், ஸ்கூல் நடக்குமா? நடக்காது, நடக்காது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. ஏன்? பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும். காலையிலே முதல்ல ஜெபம். உடைய வேலை ஸ்தலத்தில் ஜெபம் நீ செஞ்சு பாரு. கர்த்தர் உன் மூலமா உன் கூட இருக்கிறவங்களை ஆண்டவர் சந்திப்பார். வேலையில பரிசுத்தம் தேவை, வேலையில உண்மை தேவை, வேலையில நேரத்தை கடைபிடிச்சு பார், வேலையில உறுதியாய் நின்று பார். உன்னை கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலை, எல்லா வேலை சொல்லுங்க, எல்லா வேலை, சத்தமா சொல்லுங்க, எல்லா வேலை, எல்லா வேலை, எல்லா வேலையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். அதுதான் 128ஆம் சங்கீதத்தில் சொன்னார். 128ஆம் சங்கீதத்தில் அதான் சொன்னார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் இவ்விதமாய். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் என்ன செய்வானா? இவ்விதமாய். எவ்விதமாய்? 9ஆம் வசனத்துல உன் வேலையில, உன் கற்பத்தின் கனியில, உன் மிருக ஜீவனில, உன் நிலத்தின் கனியில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்திற்கு தடை எதுன்னா உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இதுல எதெல்லாம் ஆண்டவரே நான் சரியா இருக்கணும், நான் எதுல எல்லாம் சரியா இருக்கணும், எதுல எல்லாம் நான் இதுவரை சரியா இல்லை, சரியா இல்லைன்னா சரியாக ஒன்று ஒப்பு கொடு. சரியா இருக்கிறேன்னா இன்னும் மென்மேலும் நான் சரியாகுவதற்கு என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். உனக்கு நன்மை உண்டாகும்படி, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற கட்டளைகளை கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அதற்கு அடுத்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாய் என்றால் உன் பிதாக்கள் எப்படி சந்தோஷமாய் இந்த பூமியிலே வாழ்ந்தார்களோ அதே போல சந்தோஷமாய் நீயும் வாழுவாய். உன் குடும்பம் வாழும், உன் பிள்ளைகள் வாழும், உன் நிலத்தின் கனி உனக்கு ஆசீர்வாதத்தை வரும்போது நீ சந்தோஷமாய் இருப்பாய்.
ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு நீர் தந்திருக்கிற வேலை, எனக்கு நீர் தந்திருக்கிற தொழில், என்னை நம்பி தந்திருக்கிற ஊழியங்கள் எதுவா இருந்தால் ஆண்டவரே நான் உயர்வா எண்ண வேண்டும், உயர்வா எண்ணணும், உயர்வா மேன்மையா எண்ணிப்பான். கர்த்தர் தந்த வேலை, அந்த வேலையில உண்மையாக நான் இருப்பேன் ஆண்டவரே. என்னோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கு மத்தியில் ஆண்டவரே நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன் ஆண்டவரே. என் ஜெபத்தோடு கூட என் வேலையை செய்வேன், ஜெபத்தோடு வேலை செய்வேன், ஜெபத்தோடு ஸ்கூலுக்கு போவேன், கிளாஸ்ல போய் உட்கார்ந்த உடனே ஜெபம் பண்ணுவேன், கிளாஸ்ல போய் உட்கார்ந்த உடனே பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன், வீட்டில் விட்டு வெளியே போகும்போது ஜெபம் பண்ணுவேன், வந்த உடனே ஏசப்பா நான் ஸ்கூல்ல இருந்து சுகபத்திரமா என்ன கொண்டு வந்தீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுவேன். சொல்லுங்க, வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போ, வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என் பிரயாணத்துல கூட இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு பழக்கம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவர் அப்படியாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை, ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை, என் வேலையை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. வாயத்திற சொல்லுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையில உனக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவன் உனக்கு தருவாரே. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவன் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. சொல்லுங்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். ஆபிரகாம் சத்தமா பாடுங்க. ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இடம் அது குடும்பமாக இருக்கலாம். எந்த இடத்துல கர்த்தர் நீ போயிருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன இந்த குடும்பத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அது நான் அதை உயர்வாக எண்ணுங்க, கீழ்த்தரமா நினைக்காதங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததான குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போன குடும்பத்தினுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் உண்மையாயிருங்க. குடும்பத்தில் ஜெப சபை ஆராதனை நேரங்களில் சரியான நேரத்தை கடைபிடிங்க. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற விசுவாசத்தில் நாம் நிலைத்து நிற்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளையில நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்ததான இந்த வார்த்தையை ஆண்டவரே வேலை செய்கிறதான நாங்கள், ஊழியம் செய்கிறதான நாங்கள், குடும்பத்தினராக இருக்கிற நாங்கள் இவைகளை எல்லாம் கற்றுக்கொள்ள கடைபிடிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே வராத மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அடுத்த வாரங்களில் அவங்க கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இதனால மறுபடியும் இந்த ரூத்து குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் ஆறுதல் படுத்தும். போதும் ஆண்டவரே, வருகிறதான புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் கிருபைகளை தாரும். தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை செய்கிற பிள்ளைகளுடைய வேலைகளில் தேவனுடைய கிருபை கூட இருக்கட்டும். புதுமுடைய பிள்ளைகள் கடந்து போகிறார்கள், வீடு போய் சேரும் மட்டும் காலநிலைகளை அனுகூலமாக்கி தாரும். சுகபத்திரமாய் போய் சேர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய நீக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.